எங்கட்டி சித்திக்கு வீட்டுக்கு வந்தாலும் அம்மை ஒரு நேரம் ரெஸ்ட் இல்ல. எங்க போனவ? அம்மாக்கு கிச்சன்ல காணா, வேற எங்க போவாவ? ஷப்பா, வீட்டுக்கு வந்த இடத்துல கூட ஒரு நேரம் சும்மா இருக்கிறது கிடையாது. அது இதுன்னு ஏதாவது வேலையை இழுத்து போட்டு செய்துக்கிட்டே இருக்காவ பாரு. வீட்லயே அம்மா ஒரு நேரம் சும்மாயே இருக்க மாட்டாவ, எதையாவது இழுத்து வச்சு வேலையை செய்துக்கிட்டே இருப்பாவ. சித்திகை வீட்டில் வந்து சும்மா இருக்க தோணுதா பாரு, எதையாவது செய்துக்கிட்டே இருக்காவ. சோபியை சுபி யாருமே வீட்டில் இல்லை, காணவே இல்லை பாரு. சோபி வந்து பக்கத்தில் அவன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனாலாம், சுபி தான் காணவே இல்லை. சுபி எப்படில இருக்கா? உன்னை பார்க்கவே முடியல. எங்க போயிட்டு வர? பயலோட கிரிக்கெட் விளையாட வரனக்கா. ஏக்கா எப்போ வந்தியா? தெரியுமா எங்க? எங்க அம்மையும் உங்க அம்மையும் அடுப்பங்கரையில விதவிதமா சமைச்சுக்கிட்டு இருக்காவ. வாசனை வருதா பாரு. ஆமா, சிக்கனும் மட்டனுமா? இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். என்னக்கா வீட்டுக்குள்ளே இருக்கறியே? வெளியில வாங்கலாம். அப்படியே வெளியில சுத்திட்டு வரோம். ஏன்டா சுபி, சாயங்காலம் போல போவோம்ல. என்ன வெயிலா இருக்கு. மூஞ்சி உனக்கு ஒரு கலர்ல இருக்கு, கால் ஒரு கலர்ல இருக்கு. இப்படி கருத்து போயிட்டா? மூஞ்சில சன்ஸ்கிரீன் போடுறேன்க்கா. அப்பப்ப சோபிக்கு தெரியாம ஃபேர் அண்ட் லவ்லில எடுத்து போடுவேன். சுபி, கண்டதை எடுத்து போடாதல, மீச வளராம பேர போகுது பாத்துக்க. ஓ, அப்படி ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? சரி விடுங்க, வளரலனா கண்மையில அது மீச வரைஞ்சிருவீங்க. ஆமல, காலை நல்லா கருத்துட்டு, காலும் கையும் கருப்பா இருக்கு, மூஞ்சி மட்டும் தான் வெள்ளையா இருக்கு. என்னக்கா பண்ணியது? இந்த கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஃபுல் வேலை என் மண்டைக்குதான். அதுலயே இப்படி கருத்து போயிட்டேன். எங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாவ, வெளியே போவாத எடுக்காதனே. கேக்குது யாரு? சித்தப்பா. இங்க வந்துட்டாங்களா? நீ பயப்படாதல, சித்தப்பா லேட் ஆகும்னு கேட்க வந்தா. ஓ அப்படியாக்கா, ஒரு நிமிஷம் உயிரே நின்னு போச்சு. அப்பா வர சாயங்காலம் ஆகும். இன்னுமா சுபி சித்தப்பாய் பயந்துட்டு இருக்கா? அது என்னன்னு தெரியலக்கா. அப்பா குரல கேட்டாலே கை கால என்ன அறியாம தானா ஆடுது. போன வாரம் கூட நல்ல காய்ச்சல். எங்க அப்பா தான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போறாவ. டாக்டர் பார்க்கும்போது டாக்டர் கேட்டாவ, உடம்புக்கு என்னாச்சுன்னு. எனக்கு எங்க அப்பா இருந்த பதட்டத்துல அது வந்து டாக்டர் நடக்கும்போது கையும் காலும் கூட வருதுன்னு சொல்லிட்டேன்க்கா. டாக்டர் ஒன்னும் சொல்லலையா? டாக்டர் செம கடுப்பாவி. கையும் காலும் நடக்கும்போது கூட வராம 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கணும் கேட்டுச்சுக்கா. சித்தப்பா ஒன்னும் சொல்லலையால? எங்க அப்பா வீட்டுல வந்து எங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்தேன்னு திட்டுனாவக்கா. நடக்க நடக்க கையும் காலும் கூட வருதுன்னு டாக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லியா நீ? இருந்தாலும் சுபி உனக்கு கொஞ்சம் ஓவர் தானே. இப்ப எப்படி மீனா கிட்ட பேசுறது உண்டா எப்படி? ஏக்கா, இவ்வளோ நான் பேசாம பரிச்ச முடியற லாஸ்ட் நாளதாக்கா பேசுனாக்கா. கொஞ்சம் பேசுனா நானும் வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேனா. அவ ஃப்ரெண்டு சந்தியா முன்னாடி போனா. யாரு? அவ கூடயே ஒருத்தி திரிவாளேக்கா. அவ அவள முன்னாடி போனா. நான் இவ வந்து வந்ததை கவனிக்கவே இல்லக்கா. நான் வேற சந்தியா கிட்ட, ஏ சந்தியா, நான் உன்னை கூப்பிட்டேன் வந்தியான்னு கேட்டேன்க்கா. அது மீனால காதுல போய் விழுந்துட்டுக்கா. மீனா ஒன்னும் சொல்லலையா? அவளே சட்டை போட்டு தான் ஒரு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு கோவப்படுவா தெரியுமா? அந்த மாதிரி கோவப்பட்டுட்டு சீ சுபி இப்படிலாம் இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலன்னு திட்டிட்டு போனாக்கா. என்ன சுபி, அசிங்கப்பட்டதெல்லாம் இப்படி ஓம்படா எல்லாத்தையும் சொல்லி சிரிக்க? வேற யார்கிட்ட சொல்லி? உங்ககிட்ட தானே சொல்லி. அதனால வருத்தம் இல்லக்கா. என் நிலைமையை பத்திலாம் உன் கதையை கேட்டாலே சிரிப்பா வருது சுபி. சரி, அதுக்கப்புறம் எல்லாம் பரிசு முடிஞ்சு 2 நாள் கழிச்சு அவளை பார்த்தேன். எங்க வீட்டு முன்னாடிதாக்கா சைக்கிள் ஓட்டிட்டு போனா. சரி மீனா போறாளேன்னு பார்த்துட்டு இருந்தேன். அவ சைக்கிள்ல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்தா. இதெல்லாம் ஓடி போய் தூக்கி விட்டியால? ஏக்கா, அவ விழுந்ததை பார்த்தா எனக்கு சரியான சிரிப்பு. நானும் சிரிப்பு அடக்கி பார்த்தேக்கா. அவ விழுந்த தூரனை பார்த்தா என்னால சிரிப்பு அடக்க முடியாம சிரிச்சுட்டேக்கா. அதுக்கும் திட்டிட்டு போனாக்கா. நீ நம்மள சிரிச்சா என்ன? மீனா நல்லா அடிபட்டுட்டான்னு சொல்லிட்டு ஏதாவது கேட்க வேண்டியதானே போய்? கேட்டிருப்பேன்க்கா. அவ விழுந்ததை பத்தி யோசிச்சு நான் நல்லா சிரிச்சுட்டேன்க்கா. அந்த கோவத்துல என்ன திட்டிட்டு போயிட்டா. இருந்தாலும் சுபி உனக்கு ஓவர் தானே. இப்படி பண்ணாவா எப்படில உன்கிட்ட பேசுவா? பேசுவா இன்னும் கொஞ்ச நாள் எப்படியாவது பேச வச்சிடலாம்க்கா. ஷப்பா, வா சோபி. இனி நம்ம நல்லா சிரிக்கலாம்க்கா. அதான் நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்துச்சு இல்லையா? பாரு, உன்கிட்ட நான் எதுவும் சொல்லல. அதே மாதிரி நீ என்கிட்ட எதுக்கு வந்துடாத பாத்துக்க. தேவையில்லாம அடி வாங்கிறாத. எது எப்படி நீ அடிச்சு நான் அழுதுருவனா?
சுபி சும்மா இருல, அவள சண்டை கேம்ல போறா வீட்டுல. ஏக்கா பாக்குறதுல இவ அரை ஜானு. ஆனா வாய் திறந்தா நினைச்சிடுங்க. சரியா பேசுவாக்கா. ஆமா, இவன் எல்லாம் பேச மாட்டான், நான் மட்டும் தான் பேசுவேன். தள்ளிப்பல ஏக்கா, இந்த பைத்தியாரன் இருந்து பேசிட்டு இருக்காம வெளியே வாங்கக்கா, கொஞ்சம் விளையாடலாம். சரி சுபி வா. சுபி வா, நீயே வா. அவன் வேண்டாக்கா, நீங்க வாங்க. நான் இல்லாம ஒரு விளையாட்டா? வாங்க எல்லாம் வெளியே விளையாடலாம். செட்டி இவ ரெண்டு ரொம்ப நம்ம ரெண்டு மாதிரி சண்டை போட்டுட்டே தான் இருக்காவ பாத்தியா? ஆமா, நம்ம அம்மா ஏதோ நம்ம மட்டும் தான் சண்டை போடுமே நம்மள திட்டுவ. இங்க பாரு, இவ ரெண்டும் சண்டை தான் போடியாவ. அம்மிட்ட மட்டும் இதை போய் சொன்னா இதை வேற பெருமையாட்டி கொண்டு வரேன் நம்மள நாலு சாத்து சாத்தம். ஆமா, அம்மா அடிச்சாலும் அடி தரதான் செய்வாவ, எந்த இடம்லாம் பாக்குறது கிடையாது. சரி வா, கொஞ்ச நேரம் வெளியே போய் விளையாடிட்டு வருவோம். அங்கவே என்னென்ன சண்டை வருதோ கடவுளுக்கு தான் தெரியும். வா. ஷப்பா, ஒரு வழியா சமையல் எல்லாம் முடிச்சிட்டோம் பாரு. ஆமாக்கா, பாரா உள்ள என்ன அனல், வெளியே கொஞ்சம் இதமா இருக்குண்ணா. நான் டெய்லி இப்படிதான் சமையலை முடிச்சுட்டு தான் பிள்ளைய போன பிறகு இதுல கொஞ்ச நேரம் வந்து இருப்பேன் பார்த்துக்க. அப்படியா? சரி, இதுல கொஞ்ச நேரம் இருப்போமா? ஏக்கா நீ இரு, நான் கொஞ்சம் போல பாயசம் மட்டும் வச்சிருக்கேனக்கா. இப்படி பாயசம் எல்லாம் வேண்டாம், போதும் இருக்கிறது போதும். இரு, நீ பிள்ளையெல்லாம் வந்திருக்கிறிய, கொஞ்சம் போல பாயசம் தானே, பாயசத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வந்துடுறேன். இரு, கொஞ்ச நேரம் இருந்துட்டு 10 நிமிஷம் கழிச்சு போலாம். மாதவி, எப்படிமா நல்லா இருக்கிறியா? அனிகா நீங்களா? எப்பக்கா வந்தீங்க? காலையில தாம்மா வந்தேன். பிள்ளையெல்லாம் எப்படி இருக்காவ? எல்லாரும் நல்லா இருக்காவக்கா. உங்க பிள்ளைகளும் நல்லா இருக்காவளா? அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாவ செல்வி அக்கா, எங்க அக்கா வருவா எங்க அக்கா வருவானே. இன்னைக்குதான் வந்தீங்களாக்கா? ஆமாம்மா. என்ன தூரமாக போறா? என் பிள்ளை அந்த அவங்கள வீட்டுல விளையாடிட்டு இருக்கு, அதான் போய் கூட்டிட்டு வரலான்னு போறேன்க்கா. சரி சரி, போ பின்ன. சரிக்கா, இந்த வாரேன்னா. சரிம்மா போ. இப்போ எப்படி உங்க வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகுதா? பிரச்சனையா? தினத்துக்கு தினம் சண்டைதாக்கா. இதுன்னு சொன்னதால அட்ஜஸ்ட் பண்ணி அங்கே இருக்குது. அந்த மாமியார் கூடலாம் யார் புரிஞ்சு போக முடியும்னு சொல்லலாம். சே பாவம் பத்தியா, அப்போலேருந்தே இந்த பிள்ளை ஒரு வார்த்தை பேசாமல் அமைதியாக போவா. மாமியார் இன்னுமா அப்படி இருக்கா? காலையிலேருந்து சாயங்காலம் வரை மாமியார் எல்லா வேலையும் இதுதான் பார்க்குது. இப்போ கிடையில ஆவியாச்சு, இருந்தாலும் இவளை கண்டா அவளுக்கு ஒரு இது. சி, ஏன் தான் இப்படி இருக்காளோ? வீட்டுக்கு வந்த பிள்ளைகளை தாம்பிள்ள மாதிரி பார்த்தா என்ன இவ்வளோளுக்கு பாரா. ஆமாக்கா, நம்ம அடுத்த உள்ள கதையை சொல்லியோம், நம்ம கதையை 4 பேர் வெளியே பேசிகிட்டு இருப்பாளுவ, நம்மளை என்னெல்லாம் சொல்லலாம்னு யாருக்கு தெரியும் பாரு. ஆமாம் செல்வி, அது என்னமோ கரெக்டு தான். நம்ம கதையை 4 பேர் தப்பு தப்பாக தான் பேசி சிரிப்பாளுவ. சரி அதெல்லாம் விடு, நான் போய் பாயசத்தை வைக்கேன். சரி, நானும் பின்ன வாரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது, அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.